வணக்கம், இது உங்கள் பிரம்மம் சேனல். இன்று நம்ம துளசி செடியின் புனித கதையான துளசி மாடக்கதை. இந்த கதை பகவான் விஷ்ணுவின் அடியாரான துளசி தேவியை பற்றியது. பண்டைய காலத்தில் துளசி என்றொரு பெண்மணி மிகவும் பக்தி மிக்கவளாகவும் சிவபெருமானின் பக்தியுடன் வாழ்ந்தவளாகவும் இருந்தாள். அவளுடைய பிறவி விஷ்ணுவின் மகா பக்தியாக இருந்தது. அவள் பிறந்ததோ தேவலோகத்திலேயே. துளசியின் பிறப்பிற்கு முன்னால் ஒரு அசுரன் இருந்தான். அவன் பெயர் ஜலந்தரன். அவன் சக்தி உள்ளவன். அனைத்து தேவர்கள் கூட அவனை வெல்ல முடியவில்லை. அவன் சக்தியின் மூல காரணம் அவன் மனைவி பிருந்தா என்பவள் மிகவும் விரதமும் ஒழுக்கமும் கொண்டவள். பிருந்தா ஒரு தூய்மையான மனம் கொண்ட பதிவிரதம் கடைபிடித்தவள். அவளுடைய சக்தியால் ஜலந்தரனை யாரும் வெல்ல முடியவில்லை, தேவர்கள் கூட. பிருந்தாவின் விரத சக்தியால் ஜலந்தரன் எவ்வளோ பெரிய யுத்தமாக இருந்தாலும் தோற்க மாட்டான். அந்த சக்தியை தகர்க்காமல் யாரும் அவனை கொல்ல முடியாது. ஜலந்தரனை கொல்ல முடியாத நிலையில் தேவர்கள் விஷ்ணு பகவானிடம் உதவி கோருகிறார். விஷ்ணு ஒரு மாயை உருவமாக பிருந்தாவின் கணவராகவே தோன்றி அவளுடைய தவம் தகர்க்கிறார். பிருந்தா தவறாக உணராமல் விஷ்ணுவையே தனது கணவன் என்று எண்ணுகிறாள். இதனால் அவனுடைய பதிவிரதம் குலைந்தது. அத்துடன் ஜலந்தரனின் சக்தி சீரடைய ஆரம்பித்தது. அந்த நேரத்தில் பரமசிவன் ஜலந்தரனையே எதிர்த்து மீண்டும் யுத்தம் செய்கிறார். இந்த முறை ஜலந்தரன் பிருந்தாவின் சக்தியை இழந்ததால் அவன் பலவீனமாகிறான். பரமசிவன் அவனை தன் திரிசூலம் கொண்டு கொன்று விடுகிறார். இப்படித்தான் சக்தி வாய்ந்த ஜலந்தரன் இறந்தார். விஷ்ணு மீது கோபம் கொண்ட பிருந்தா விஷ்ணுவை சாபமிடுகிறார். என்னை ஏமாற்றினீர்கள், எனது சத்வத்தை தகர்த்தீர்கள், உங்களை ஒரு கல் உருவமாக விடுகிறாள், இதுவே பின்னாளில் சாலிகிராமம் என்றாகும். பிறகு என்ன நடந்தது? பிருந்தா பிறகு துளசி என்னும் உருவில் பிறக்கிறாள். விஷ்ணு அவளுடைய தவத்தை ஏற்றுக்கொண்டு துளசி விவாகம் செய்கிறாள். அந்த நாள் முதல் கார்த்திகை மாதம் சுக்லபக்ஷம் துவாதசி அன்று துளசி விவாகம் என்னும் நிகழ்வை அனுஷ்டிக்கிறார்கள். இது துளசி தேவியும் பகவான் விஷ்ணுவும் திருமணம் புரிந்த நாள். துளசி பூமியில் விஷ்ணுவின் சக்தியாக வாழ்கிறாள். துளசி இல்லாத வீட்டில் லக்ஷ்மி இருப்பது அரிது. துளசி இலை இல்லாமல் விஷ்ணு பெருமாள் பூஜை பூர்ணமாவதில்லை. துளசி பூஜையின் நன்மைகள்: வீட்டிலுள்ள நெகட்டிவ் சக்தி அகலும், பணம் வளம் வரை அதிகமாக்கும், ஆரோக்கியம், மன அமைதி, கணவன் மனைவி இடையிலான நல்ல உறவுகள் பலம் கொடுக்கும். இந்த கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம பிரம்மம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம்.